ॐ यदाग्ने दाहिका शक्ति रामकृष्णे स्थिता हिया सर्वविद्यास्वरूपां तां சாரதாं பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்து அறிவு வடிவிலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். தாயுமானவர் அருளிய பராபர கன்னி செய்யுளில் நாம் சென்ற வாரங்களில் 67வது கன்னியான இரவு பகல் அற்ற இடத்து ஏகாந்த யோகம் வரவும் திருக்கருணை வையாய் பராபரமே என்ற செய்யுளுக்கு விரிவான விளக்கத்தை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த கன்னி, இதுவும் பிரார்த்தனை தான். மால் காட்டி சிந்தை மயங்காமல் நின்று சுக கால் காட்டி வாங்காதே கண்டாய் பராபரமே. இந்த கண்ணினுடைய பொருளை பார்க்க இருக்கிறோம். அதாவது உலகியல் மாயையில் சிற்றின்பங்களும் என்னுடைய சிந்தையை கலக்கி மயக்காதபடி நீங்கள் காக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பேரானந்த நிலையை, சச்சிதானந்த நிலையை எனக்கு உணர்த்தி அதை தொடர்ந்து நிற்க செய்யுமாறு அருள் புரிய வேண்டும். உணர்த்தினால் மட்டும் போதாது, தொடர்ந்து அது எனக்கு இயல்பாகவே ஆக வேண்டும். அதுக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்ற பொருள்பட இந்த கன்னியை அருளி இருக்கிறார். இதற்கு முன்பு இரவு பகலற்ற ஏகாந்த யோகம், இதனுடைய பிரார்த்தனை தான். அந்த ஏகாந்த யோகம் ஒருவேளை கன நேரமோ இல்லை கொஞ்ச நேரமோ இருக்கலாம். அது கொடுத்து விட்டு மறுபடியும் இந்த உலகியல் மாயையில் நான் மயங்காதபடி நீங்கள் காக்க வேண்டும். அத்தோடு அந்த ஏகாந்த யோகம் சன நேரம் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்ற பொருள்பட இந்த கன்னியை அருள் இருக்கிறார். இதில் பார்த்தோம்னாக்கா இந்த பராபர கண்ணினில் ஒரு விஷயமும் இங்கே சொல்ல வரார். அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல இதை ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கலாம். மால் காட்டி, அதாவது மால் என்றால் அறியாமை, மயக்கம், பந்த பாசம், மாயை, இது எல்லாமே அடக்கம். இந்த மால் காட்டி, அறியாமையை காட்டி, அறியாமையில் என்னை முழுக செய்து சிந்தை மயங்காமல் என்னுடைய உள்ளம் அதில் கலங்கி போகாதபடி காக்க வேண்டும். நின்று சுக கால் காட்டி, அதாவது பேரின்பத்தினுடைய பிறப்பிடமான அந்த சச்சிதானந்த அந்த ஏகாந்த யோகத்தில் நான் நிற்க வேண்டும். அதை நிற்க செய்கின்ற அந்த அனுபவத்தை மட்டும் எனக்கு உணர்த்திவிட்டு பிறகு என்னை பழையபடி இந்த ஜீவாத்ம போதத்தில் இருக்கும்படி செய்து விடாதே, வாங்காதே கண்டாய் பராபரமே. அந்த நிலையிலிருந்து என்னை நீக்கிவிட்டு இந்த ஜீவபோதத்திலேயே நான் இருக்குமாறு நீ செய்து விடாதே என்பது இந்த கண்ணினுடைய பொருள். உன்னை நான் சரணம் புகுந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த நிலையான பேரின்பத்தை தர வேண்டும். இந்த உலகியல் மாயை, சிற்றின்பங்கள் எதுவும் என்னுடைய சிந்தையை கலக்கக்கூடாது. நீயே என்னை முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும். அந்த பேரானந்த நிலையிலேயே நான் எப்போதும் இருக்க வேண்டும். அந்த சச்சிதானந்த நிலையிலேயே, ஜீவன் முக்த நிலையிலேயே நான் இருக்க வேண்டும். எனவே மயக்கத்தை, ஆசையை என்னுள் தோற்றுவித்து சிந்தை மயக்காதபடி என்னை நீங்கள் காக்க வேண்டும். அவ்விதம் சிந்தை மயங்காத அந்த நிலையை தந்து அதிலேயே எப்போதும் நான் இருக்க வேண்டும். அதற்கு நீ அருள் புரிவாய் இறைவான்னு சொல்லி இந்த பிரார்த்தனையை செய்கிறார். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாயை, இந்த மயக்கம், இது எல்லாமே பகவானே நீதான் தருகின்றாய் என்ற ஒரு கருத்து இதில் இருக்குது. இந்த மாயையில் ஜீவர்களை அழுத்த செய்வதும் உன்னுடைய திருவிளையாடல் தான்.
இந்த திருவிளையாடலிலிருந்து என்னை விட்டுவிடு என்பது இந்த ஒரு பிரார்த்தனை. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா பொதுவாக இறைவன் நமக்கு ஏன் மயக்கத்தை தரார், அவ்விதம் எதற்காக தர வேண்டும்? அவர் நினைத்தால் எல்லா உயிர்களுக்குமே அந்த முக்தி நிலையை, இறை நிலையை தந்து விடலாமே. இந்த ஒரு துன்பங்கள், பிறப்பு இறப்பு, அதை தொடர்ந்து வருகின்ற துன்பங்கள், வேதனைகள், கொடுமைகள், தீமைகள், இது எல்லாமே எதனால் இருக்கின்றன? இந்த கேள்விக்கு விடையை காண்பதற்கு ஆண்டாண்டு காலமாக எல்லோருமே முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் தெளிந்த பதில் கிடைக்கவில்லை. சுவாமி விவேகானந்தர் இந்த கேள்வி கேட்கிறார். எல்லையற்ற பரம்பொருள் எப்படி எல்லைக்குட்பட்ட ஜீவனாக மாறியது? எதனால் இந்த பிரபஞ்சமாக ஆகியது? ஏன் இந்த குழப்பம், மனமயக்கம், தீமை, பிறப்பு இறப்பு, இது போன்ற வேதனைகள் எல்லாம் எதனால் வருகின்றன? இந்த கேள்வி மாயையில் இருக்கின்ற வரைக்கும் பதில் கிடைக்காது. அதாவது பிறப்பு இறப்பு சூழலில் வசப்பட்டு மாயையில் நாம் அதனுடைய வசத்தில் இருக்கின்ற நமக்கு இந்த கேள்விக்கான விடை கிடைக்கவே கிடைக்காது. சரி, ஒருவேளை பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தி நிலையை அடைந்த பிறகு இந்த கேள்வியை எழாது அப்படின்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில். இது இன்னொன்று விதமாக சொல்லலாம். நாம் தூங்கிட்டு இருக்கிறோம், கனவெல்லாம் வருது. கனவு ஏன் வருது? இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. கனவு மறைந்த பிறகு அது ஏன் மறைந்தது? இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த அனுபவத்தில் இருக்கிறோம். மறைந்த பிறகு அந்த கனவு உலகத்தில் நாம் இருப்பதில்லை. அது போன்று தான் இந்த உலகியல், இந்த மாயையில் சிக்கி இந்த கனவு உலகத்தில், அதாவது அந்த மகா மாயை வாழ்த்திருக்கின்ற இந்த கனவில் நாம் மயங்கி இருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, பகவானும் கூட சில நேரங்களில் இந்த மயக்கத்திற்கு ஆளாகிறான். இதை பற்றி அமுத மொழிகளில் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார். வராகமூர்த்தி அவதாரம் எடுத்து அந்த அசுரனை வதம் செய்து பூமி பிராட்டியை மீட்டார். அதன் பிறகும் அவர் அவருக்கு அந்த வராக ரூபத்திலிருந்து விடுபடுவதற்கு மனசே வரவில்லை. அவர் மனைவி பிள்ளை குட்டின்னு சொல்லி அதிலேயே இருக்க ஆரம்பித்தார். தேவர்கள் எல்லாரும் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன்பா இது மாதிரி பண்ணிட்டுங்க? நீங்கள் யார்? லக்ஷ்மிபதி, வைகுண்டநாதன், இந்த ஜெகத்திற்கே ஆதாரமானவன், ஜெகத்திற்கெல்லாம் மூல காரணமான பரம்பொருள். நீங்கள் இதே மாதிரி உங்களுடைய அவதாரம் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் வாங்க, இதிலே இருந்தால் உங்களுக்கு தான் இதுன்னு சொல்லும்போது, நீங்கள்லாம் யார்? நீங்கள் சொல்கிறது எதுவும் எனக்கு புரியல, உனக்கும் எங்களுக்கு எனக்கு ஒன்றும் ஆக போதில்லை, நீங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு தேவர்களெல்லாம் அவர் அனுப்பிடுறார். ஒன்றுமே புரியாமல் தேவர்கள் எல்லாம் சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம் நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும். சிவபெருமானும் வரார். வராகமூர்த்தியை பார்த்து, நீ எதுக்கு இந்த மாதிரி பிள்ளை குட்டியிலெல்லாம் வச்சுட்டு இது பண்ணுற? நீ யாருன்னு உனக்கு தெரியலையா? எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, நீங்களும் கிளம்பலான்னும் போது சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குட்டிகளெல்லாம் சூளத்தால் கொத்தி இது பண்ணுறார், அழிக்கிறார். அது ஒவ்வொரு குட்டியும் அழியும் போது அவர் கத்துன்னு துள்ளுன்னு துள்ளுறார். அதுக்கப்புறம் அந்த மனைவியையும் அழிக்கிறார். அதையும் பார்த்து கத்துறார். கடைசியாக வராகமூர்த்தியினுடைய உடலையும் கிழிக்கிறார். அந்த உடலை கிழிக்கும்போது உள்ளிருந்து மகாவிஷ்ணு சிரிச்சுக்கிட்டே வராராம். சிரிச்சுட்டே வந்துட்டு வைகுண்டத்துக்கு போனார். இது அமுத மொழிகளில் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். ஸோ இறைவன் கூட அந்த உடல் தரிக்கையில் அவரும் நினைத்தால் அந்த மாயையிலிருந்து விடுபட முடியும். ஆனால் சில நேரங்களில் அவரே கூட மாயையில் இருக்கின்றார் என்பதை இந்த கதையின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாயை எதனால் வந்தது என்பதற்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்காது. ஆனால் ஒரே ஒன்று தான், இது ஒரு மாயை. எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறார்கள், இந்த உலகம் நிலையற்று, இந்த உடலுக்கு அப்பால் இந்த உடலை இயக்குகின்ற அந்த ஆன்மா ஒன்று இருக்கிறது, அதுதான் உண்மையானது, அதுதான் நம்முடைய நிஜ ஸ்வரூபம். இதை சாஸ்திரங்களும் சொல்கின்றன, மகான்களும் சொல்கிறார்கள். இதில் நமக்கு நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கை தான் சாஸ்திரங்களில் ஸ்ரத்தை என்று சொல்கின்றன. இந்த ஸ்ரத்தை நமக்கு வந்துவிட்டால், எப்படி 10வது 12ஆம் வகுப்பு படிக்கின்ற சிறந்த மாணவர்கள் இரவும் பகலும் கண் விழித்து எப்படியாவது உயர்ந்த மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பதற்காக படிக்கிறார்களோ உழைக்கிறார்களோ, அதுபோன்று நாம் ஜீவ போதத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம போதத்தில் நிலை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்போதும் அதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போது நம்மையும் அறியாமல் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம், அது போன்று
நம்மையும் அறியாமல் நம்ம மனத்தினுடைய ஆழத்தில் இறைவனை அடைவதற்கான தொடர்ந்த ஒரு முயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ இதன் மூலமாக இறைவன் இந்த மயக்கத்தை கொடுத்திருக்கிறார்னு வச்சுக்கிட்டாலும் அந்த மயக்கத்தின் மூலமாக இந்த ஆன்மாவானது உடம்பை தரித்து உடம்பின் மூலமாக இன்பம், துன்பம், ஆசை, இழப்பு, புகழ், அதிகாரம், உறவு, அப்புறம் உடல் சுகம், உடல் வேதனை, இது எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் எதுனாக்கா, ஆன்மா இந்த சுக துக்கங்களால் பாதிக்கப்படுவதில்லை. இதுக்கு இன்னொரு உதாரணமும் குருதேவர் சொல்கிறார். பானையில் கீழே நெருப்பு இருக்குது. நெருப்பினுடைய சூட்டினால் அந்த பானையில் இருக்கிற தண்ணி கொதிக்குது. அந்த தண்ணியில் காய்கறியெல்லாம் கொதிக்குது. கொதிக்கும்போது சிறுவர்களெல்லாம் பார்த்து காய்கறியெல்லாம் தானாக கொதிக்குதுன்னு நினச்சி சத்தமிடுவாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும் இது சூட்டினால தான் கொதிக்குது. ஆனால் அந்த நெருப்பினுடைய சூடு அந்த காய்கறிகளை பாதிப்பதில்லை. அந்த நெருப்பானது அந்த காய்கறினாலோ தண்ணீர்னாலோ அல்லது இந்த பானையினாலோ எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. அது தண்ணிலேயே இருக்கிறது. அதனுடைய எப்படி அதற்கு ஒரு ஆற்றல், அந்த நெருப்பு என்பது சூடும் வெப்பமும் அந்த ஒரு ஆற்றல் இருக்கிறதோ அதில் இருக்கிறது. ஆனால் அதை ஆதாரமாக கொண்டு இந்த பானையில் இருக்கின்ற காய்கறிகள் எல்லாம் வேகுகின்றன. அதுபோன்று இந்த உடம்பு ஒரு பானை. இந்த பானைக்குள் நம் இருக்கின்ற ஆசைகள், எண்ணங்கள், சம்ஸ்காரங்கள், இது எல்லாமே அந்த காய்கறிக்கு ஒப்பானவை. இந்த ஆன்ம சக்தியினால் இந்த உடம்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆத்ம சக்தியை நாம் மறந்துவிட்டு இந்த உடம்பே நாம் அப்படின்னு நினைக்கிறது தான் எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அப்படின்னாக்கா இந்த இன்பம், துன்பம், ஆசை எல்லாமே இந்த உடம்பின் மீது அபிமானம் கொண்டிருக்கின்ற அந்த ஜீவன். அந்த ஜீவன் யாருன்னு பார்த்தா, அவன் அனுபூதி பெறும்போது அந்த ஜீவனும் மறைந்து விடுகிறான். அவன் இருந்த இடமே தெரியவில்லை. அந்த ஜீவனுடைய தோற்றமும் ஒரு தற்காலிகமானது, மாயை. அந்த மாயை எப்போது மறையும்? ஆன்ம அனுபூதி பெறும்போது அந்த ஜீவனானவன் இருக்கின்ற இருப்பு கரைந்து விடுகிறது, மாயமாக மறைந்து விடுகிறது. எப்படி இருளில் விளக்கை ஏற்றிவிட்டதும் இருள் மறைந்து போகிறதோ அதுபோன்று அனுபூதி பிறந்தவுடன் இந்த ஜீவாத்ம போதம் அந்த மனிதனை விட்டு நீங்குகிறது. அப்போது அவன் மனிதன் இல்லை. அவன் யார் என்பது யாராலும் சொல்ல முடியாது. அவன் எதுவாக இருக்கிறானோ அதுவாக ஆகிவிட்டான். ஸோ இந்த நிலையை, இந்த மயக்கம், இந்த ஆசை, இது எல்லாவற்றையுமே இங்கே ஒரு வார்த்தையில் சொல்கிறார். மால் காட்டி சிந்தை மயக்குதல். இந்த உடம்பில் என்னை இருக்குமாறு செய்து இந்த உடம்பே நான் என்று கருதி அந்த உடம்புக்கு வேண்டிய இன்பங்களை, வேண்டிய சுகங்களை நான் பெற வேண்டும். அடுத்து இந்த உலகில் உள்ள இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவர்களுடைய உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும். மற்றவர்களோடு ஒப்பிட்டு நான் இப்படி இருக்கிறேன் என்று கவலைப்படுவதும் துன்பப்படுவதும், இது எல்லாவற்றிலிருந்தும் நான் விடுபட வேண்டும். ஸோ இந்த நிலையிலிருந்து நான் விடுபட வேண்டும். இதுதான் இந்த மால். ஸோ இந்த அழியக்கூடிய எல்லாமே அழியக்கூடியவை என்று நாம் காண வேண்டும். எது எல்லாம் நிலையற்றவையோ அது எல்லாமே நிலையற்றது என்பதை நாம் உணர்ந்து விட்டால் நடக்கின்ற அனைத்தையும் நாம் சாட்சியாக பார்ப்போம். இல்லாவிட்டால் நடக்கின்ற அனைத்தையும் நம் மீது சுமத்தி நாம் மேலும் மேலும் வேதனையை ஏற்படுத்தி கொள்வோம். ஸோ பல உதாரணங்கள் இதுக்கு சொல்லலாம். நாம் எப்படியெல்லாம் வேதனைப்படுகிறோம், எப்படியெல்லாம் துன்பப்படுகிறோம் என்பதை பற்றி நாம் பல விதங்களில் சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டால் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இணக்கம் இல்லை. இருவரும் தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்குன்னு பிள்ளைகள், அந்த பிள்ளைகளும் அந்த கணவரையோ அல்லது துணைவியோ மதிப்பதில்லை. யாரோ ஒருத்தரை சார்ந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் கணவர் என்ன பண்ணுறாரோ, இல்லை கணவரோ மனைவியோ பிள்ளைகளை நினைச்சோ மனைவியை நினைச்சோ ஒன்று வருந்தி கொண்டே காலத்தை கழிக்கலாம். இல்லாவிட்டால் நடப்பது விதியினுடைய செயல். இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இனி நான் ஆன்மீகத்திற்கு திரும்ப வேண்டும், நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த மூலத்திற்கு திரும்ப வேண்டும். இவ்விதம் மனத்தை திருப்பி இறைவனிடத்திலேயே லயிக்க செய்யலாம். எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இல்லை வேறு யாராவது மறுபடியும் விவாகரத்தோ இல்லை பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு பெண்மணியை திருமணம் செய்து கொண்டோ வாழலாம்.
ஆனால் நடக்கின்ற அந்த இன்ப துன்ப அனுபவம் எது வந்தாலும் மீண்டும் மீண்டும் நான் இந்த உடம்பு, எனக்கென்ற மனைவி, மக்கள், இதுதான் உண்மை என்று நாம் நினைக்கின்ற வரைக்கும் இந்த துன்பங்களும் பந்த பாசங்களும் அவர்களால் வருகின்ற இன்ப துன்பங்கள் எல்லாமே நாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் இங்கே வேதாந்தம் சொல்கிறது, நடப்பது அனைத்தையும் நீ சாட்சியாக பார், நீ குடும்பத்தில் இரு, ஆனால் மனத்தை இறைவனிடத்தில் வை. குருதேவர் சொல்கிற மாதிரி உன்னுடைய உண்மையான இருப்பிடம் அந்த இறைவனுடைய இருப்பிடம், அது கைலாயமோ வைகுண்டமோ பரமபதமோ அல்லது அத்வைத வேதாந்தம் கொடுக்கிற அந்த முக்தி நிலையோ கைவல்யமோ எது வேண்டும்னாலும் வைத்துக்கொள், அதுதான் உண்மையான இருப்பிடம். நாம் இந்த சந்தைக்கு சில பொருட்களை வாங்கிறதுக்கு வந்த மாதிரி இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். அந்த வேலையை முடிந்த பிறகு மீண்டும் நாம் திரும்ப வேண்டும். ஆகவே நாம் திரும்புவதற்கான வழியை தான் பார்க்க வேண்டுமே தவிர மேலும் மேலும் பந்தத்தையோ பாசத்தையோ அல்லது இன்ப துன்பங்களை உருவாக்கி வினை பயன்களை அதிகரிப்பதோ கூடாது. இதுதான் சொல்கிறாங்க. உங்களுடைய கடமையை செய்யுங்கள். இருக்கும்போது அவர்களை உங்களுடைய பிள்ளையாக மனைவியாக பார்க்காமல் இறைவனுடைய குழந்தை, இறைவனுடைய பிள்ளைகள். எவ்வளவு காலம் இறைவன் எங்களோடு வைத்திருக்கிறாரோ அவ்வளோ காலம் அவர்களுக்கு வேண்டிய கடமைகளை செய்கிறேன். ஒருவேளை அவர்கள் பிரிந்து செல்வதாக இருந்தால் அந்த அளவு கடமைகள் முடிந்து விட்டன, நான் இனிமேல் மனத்தை இறைவனிடம் வைக்கிறேன் என்று வைத்துவிட்டால் அந்த பிரிகின்ற வேதனை இவர் அனுபவிக்க மாட்டார், அல்லது அந்த மனைவியும் அனுபவிக்க மாட்டார். மனத்தை இறைவன் பால் செலுத்தலாம். இல்லாவிட்டால் அதற்காக வருந்தி கொண்டிருப்பதோ அல்லது மறுமணம் செய்து கொள்வதோ மேலும் பிரச்சனையை அதிகரித்து கொண்டே போகும். காண்பது அனைத்தையுமே இறைவன் மயமாக கண்டுவிட்டால் இந்த இன்பத் துன்பங்களிலிருந்து விடுபடலாம். மேலும் உண்மையிலேயே இறைவனிடத்தில் நாம் மனம் பக்தி வைக்கும்போது அவர்கள் தவறு செய்தால் மனம் திருந்தி மீண்டும் சேரவும் வழி உண்டு. ஆனால் எதுவானாலும் நாம் எத்தகைய மனநிலை கொள்கிறோமோ அதற்கு ஏற்பதான் சூழல் அமையும். நாம் எப்போதுமே எதிர்மறையாக சிந்தனையே செய்து கொண்டிருந்தால் எதிர்மறையான பலன்களே நமக்கு கிடைக்கும். அல்லது நேர்மறையாக சிந்தித்தாலும் அதுதான் கிடைக்கும். எனக்கு நன்மை தீமை இரண்டுமே வேண்டாம் இறைவா, நீ மட்டுமே வேண்டும் என்று இறைவனிடம் சரண் புகும்போது இந்த உலகத்தில் நடக்கின்ற அனைத்தையும், அதாவது இந்த உலகத்தில்னா நம்மை முன்னிறுத்தி நடக்கின்ற அனைத்தையும் நாமே சாட்சியாக பார்ப்போம். அப்படி நம்மால் பார்க்க முடிந்தால் நம்முடைய பயணம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். பயணம் என்றால் இறைவனை நோக்கிய பயணம் தொடங்கிவிட்டது. எப்படி நாம் இங்கேருந்து மதுரைக்கு போகணும்னாக்கா ஒன்று சொந்த வெஹிக்கிள் இருந்தாக்கா வீட்டிலேருந்து கிளம்பி வண்டியில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம்னா தான் நாம் அந்த போக முடியும். அதை விட்டுட்டு வீட்டிலேயே உட்காந்து நான் மதுரைக்கு போகணும்னாக்கா போக முடியாது. ஸோ கிளம்ப வேண்டும் என்றால் மனத்தை இறைவன் பால் வைக்க வேண்டும். அனைத்தையும் இறைமயமாக பார்த்து நமக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு என்னவோ அதை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த உடம்பு ஒரு கருவி, வினைப்பயனை நுகர்வதற்காக அல்லது வினைப்பயனை பெருக்குவதற்காக இந்த உடம்பானது இருக்கிறது. இந்த உடம்பை அது ஒரு கருவியாகவே நான் பார்ப்பேன். நான் இந்த உடம்பு அல்ல, இந்த உடம்பில் இருக்கிறேன். அந்த உடம்பில் இறைவன் என்னை இருக்க செய்திருக்கிறார். இனி இந்த உடம்பின் மூலமாக செய்கின்ற அனைத்தையும் இறைவனுக்கான பணியாகவே செய்வேன். எனக்கென்று எந்த பணியும் செய்ய மாட்டேன். செய்கின்ற அனைத்துமே, அது சமையல், பொருட்களை வாங்குவது எல்லாமே இறைவனுக்காகவே செய்வேன். அதனால்தான் பூஜை என்பதை மகான்கள் வைத்தார்கள். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, குருதேவர் இருக்கும்போது தன்னுடைய உடம்பை பற்றி கவலையே படாமல் அவருக்கு தொண்டாற்றினார். அவர் மகா சமாதி அடைந்த பிறகு அவர் குருதேவருடைய அஸ்தியை கடத்தில் வைத்து அதுக்கப்புறம் குருதேவருடைய திருவுருவ படத்திற்கு அவர் பூஜை செய்கிறார். குருதேவருடைய திருவுருவ படம் என்றால் அது வெறுமனே படமல்ல, குருதேவர் உண்மையாகவே அதில் இருக்கிறார். அந்த ஒரு பாவனை அவருக்குள் இருந்தது. ஸோ காலையில் எழுந்து அவர் எழுப்பி அவர் பாதங்களை அலம்புவதற்கு தண்ணீர், வாயை அலம்புவதற்கு தண்ணீர், அப்புறம் அந்த ப்ரஷ் வாயை துளக்குவதற்கு ஆலங்குச்சி அல்லது வேப்பங்குச்சி இதையெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுவார். அது முடிஞ்ச பிறகு அங்கே வங்காளத்தில் சில பேர் ஹுக்கா பிடிப்பாங்க, அதை குருதேவருக்கு அர்ப்பிதம் பண்ணுவார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புகைப்படத்தில் இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு செய்கிறார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், கடைக்கு போயிட்டு பிக்ஷை எடுத்த அந்த இது காசு மூலமாக, பிக்ஷை மூலமாக வாங்கின அந்த காசுக்களை அல்லது பக்தர்கள் கொடுத்த நன்கொடையை கொண்டு குருதேவருக்கு நிவேதனம் செய்வதற்கென்று சில பொருட்களை, காய்கறிகள் மற்றவற்றை வாங்கி சமைப்பார்.
சமைத்து முடித்த பிறகு கங்கையில் குளிச்சுட்டு எல்லா பூஜை ஏற்பாடுகளும் செய்து அந்த பூஜையை அப்படி ஒரு பயபக்தியோடு குருதேவர் உண்மையிலேயே இருக்கிறார், அவர் நான் செய்கிற அந்த நிவேதனத்தை ஏற்கிறார், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுவார். அப்புறம் அந்த நிவேதனத்தை பிரசாதத்தை பக்தர்கள் உட்கொண்டால் அவருக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லி அதை பக்தர்களுக்காக வைப்பார். இதே மாதிரி மதியம், அப்புறம் மதியத்திற்கு அப்புறம் 3 மணிக்கு குருதேவரை தூயில் எழுப்பி அதே மாதிரி அடுத்து குருதேவர் இருக்கிறார் என்னால் அவருக்கு ஆராதனை. இந்த ஆராதனை எதன் மூலம் எதற்காக செய்யப்படுகிறது? 50 தத்துவங்களும் அவரே தான். இந்த உலகம் முழுவதும் அவரே நீக்கமறை நிறைந்திருக்கிறார். இதை உணர்த்தும் விதமாக, இறைவா நீயே இந்த உடலை கொண்டு வந்திருக்கிறார், உனக்கு இந்த ஆரத்தி செய்கிறேன் என்ற ஒரு பாவனையோடு அந்த ஆரத்தி செய்கிறார். அடுத்து இரவு நிவேதனத்துக்கு அப்புறம் படுக்கையில் வச்சு தூங்க வைப்பது. இந்த மாதிரி ரொட்டீன் தினசரி, அதாவது குருதேவர் மகா சமாதி அடைந்த 1886 1897 மார்ச் 17 வரைக்கும் ஒரு நாளும் விடாமல் செய்துட்டே வரார். அதில் ஒரு நாளும் அவர் குறைச்சலை வைத்ததில்லை. அப்படி ஒரு நிஷ்டை. இங்கே மடத்துக்கு வந்த பிறகும் இங்கே ஐஸ் ஹவுஸில் குருதேவர், அடுத்து மயிலாப்பூர் மடத்தில். ஸோ அவருடைய வாழ்க்கை என்பது குருதேவரோடு வாழ்ந்த வாழ்க்கை. இதே மாதிரி என்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் பகவான் இருக்கிறார். நான் இந்த குடும்பம் இருப்பது அவருக்காகவே. நாங்கள் செய்கின்ற சமையல் இறைவனுக்காக செய்யப்படுகிறது. உங்களுக்கு பிடித்த சமையலை செய்யுங்கள். காலையில் நீங்கள் எதை சாப்பிடுங்களோ அதையே செய்யுங்கள். மதியமும் இரவும் அடுத்து நீங்கள் வீட்டில் வாங்குகின்ற பொருட்கள் எல்லாம் வாங்கள். ஒரே ஒரு பாவனை, இது எனக்கு, என்னுடைய கணவருக்கு, பிள்ளைகளுக்கு என்று இல்லாமல் குருதேவருக்கு என்று அந்த மனநிலையோடு வாங்கி அவருக்கு நிவேதனம் செய்து, இந்த வீடு அவருடைய வீடு, அவருடைய வீட்டில் நான் அவருடைய குழந்தையாக இருக்கிறேன், இந்த ஒரு பாவனையோடு இருக்கும்போது ஒரு பற்றின்மை நமக்கு வரும். அதே நேரத்தில் நம்முடைய கடமைகளை உண்மையாகவே சிரத்தையோடு நாம் செய்வோம். வீட்டில் ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் இங்கே குருதேவர் இருக்கிறார், அவருக்கு செய்கின்ற செயலை உண்மையாக செய்ய வேண்டும். கோபதாபமோ சண்டை சச்சரவோ எதுவுமே இருக்காது அந்த குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் அமைதி இருக்கும். அங்கே இருப்பவர்கள் எல்லாமே குருதேவருக்கு தொண்டு செய்பவர்களாகவே இருப்பார்கள். ஏதாவது சண்டை சச்சரவு வந்தால் குருதேவருக்கு தொந்தரவு வரும். ஸோ இந்த ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அந்த குடும்பமே ஒரு மடமாக ஆகிவிடும். எங்கெல்லாம் குருதேவர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அது ஒரு மடம், அது ஒரு கோயில். அந்த ஒரு பாவனை வந்துவிட்டால் நீங்கள் எங்கு சென்றாலும் சரி குருதேவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணரலாம். என்ன செய்தாலும் குருதேவர் பக்கத்திலேயே இருப்பதாக உணரலாம். ஸோ இத்தகைய ஒரு நிலையை எனக்கு தந்தருளும். இந்த ஒரு நிலையை எதனால் இப்படி பண்ணுறோம்? இந்த நிலையை இருக்கும்போது இருக்கின்ற அந்த தருணத்தில் நமக்கு பிடித்தவங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ யாரும் மனத்தில் எழமாட்டார்கள். ஏனென்றால் நாம் காண்பது அனைத்தும் இறைமயமாகத்தான் காண்டோம். மனைவியிடம் குருதேவரையே கண்டோம், பிள்ளைகளிடத்திலும் குருதேவரே கண்டோம், நமக்குள்ளும் குருதேவரையே கண்டோம். ஸோ அந்த குருதேவரையே நினைப்பதன் மூலமாக என்ன ஆகிறது? மனம் அந்த பந்த பாசத்திலிருந்து விடுபடுகிறது, சித்தமானது தூய்மை அடைகிறது. ஸோ அந்த மயக்கம் என்பது நீங்கி விடுகிறது. அந்த மயக்கம் நீங்குவது தான் சிந்தை கலங்காமல். இந்த சிந்தை எதனால் கலங்குது? அறியாமைனால். அறியாமை என்பது என்ன? நான் இந்த உடம்புன்னு வரும்போது ஆண் பெண் என்ற அபிமானம், ஆண் பெண் என்ற அபிமானத்திலிருந்து பிற அபிமானங்கள், கணவன் மனைவி பிள்ளை குடும்பம் பதவி அந்தஸ்து புகழ் அல்லது இகழ்ச்சி, இது போன்ற எல்லாமே இந்த சிந்தை மயக்கத்தால் வருகின்றது. அந்த சிந்தை மயக்காமல் அனைத்தையும் சாட்சியாக பார்க்கும்போது, அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யும்போது எதுவுமே நம்மை அண்டாது. ஸோ இந்த நிலையை நாம் பெற வேண்டும். இந்த நிலை பெற்றுவிட்டால் வெளி மட்டத்தில் நாம் பம்பரம் போன்று வேலை செய்வோம். ஆனால் உள்ளுக்குள்ளே அமைதி என்றால் உண்மையான அமைதி, தெளிந்த அமைதி. இதை நாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வந்தால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு அமைதி, காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கின்ற வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி இருப்பதை பார்க்கலாம். நீங்கள் எப்போது ஜெபம் செய்ய உட்கார்ந்தாலும் மனம் ஒருமுகப்பட்டுவிடும்.
எப்போது தியானம் செய்ய உட்கார்ந்தாலும் மனம் ஒருமுகப்படும். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் மனம் ஒருமுகப்பட்டிருக்கும். நீங்கள் செய்கின்ற அந்த செயல்களை ஒருமுகப்பட்ட மனத்தோடு சிரத்தையோடு செய்வீர்கள். எந்த வேலையும் அற்பமாக நினைக்க மாட்டீர்கள். வீட்டை பெருக்குகின்ற அதே வேலையும் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்கின்ற அதே வேலையும் ஒன்றாகவே செய்வீர்கள். ஒன்றாகனாக்கா சிரத்தையோடு செய்வீர்கள். ஏனென்றால் அந்த இல்லம் இறைவனுக்குரிய இல்லம். இறைவனுக்குரிய இல்லத்தை நான் தூய்மை செய்கிறேன். இந்த ஒரு பாவனை இதில் வரும்போது நம்முடைய செயல் அனைத்தும் இறை அர்ப்பணமாக ஒரு பூஜையாக மாறிவிடுகிறது. வாழ்க்கையே ஒரு பூஜையாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் நீங்கள் பொருட்கள் வாங்குவதும் பூஜைக்கான ஒரு பகுதி, பொருட்களை கழுவும் போது பூஜைக்கான பகுதி, சமையல் செய்யும் போதும் பூஜைக்கான பகுதி, பாத்திரங்களை கழுவுவதும் பூஜைக்கான பகுதி, அபிஷேகம் செய்வதும் பூஜைக்கான பகுதி. ஸோ எல்லாமே தொடர்ச்சியாக இறைவனோடு தொடர்பு படுத்தி இருக்கும்போது மனம் மயங்காது, சிந்தை மயங்காது. ஸோ இந்த ஒரு சிந்தை மயங்காத நிலையை எனக்கு தந்தருள், ஒரு தெளிவை எனக்கு கொடு. இருப்பது நீயே, எல்லாம் நீயே, இதை உன்னை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு எண்ணம் வந்துவிட்டால் நாம் பந்த பாசத்தில் மயங்க மாட்டோம். சுவாமி அத்புதானந்தர் சொல்கிறார், நான் இறைவன், இதை தவிர்த்து வேறு எதுவுமே இங்கு இல்லை. நான் இருக்கிறேன், இறைவன் இருக்கிறார். இறைவன் என்றால் அசையா பொருட்கள் அனைத்தும் அவர்தான். ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நீங்கள் பயிற்சி செய்து வாருங்கள். சில வருடங்களிலேயே நீங்கள் மாயையை கடந்து விடுவீர்கள். ஸோ அனைத்தையும் இறைமயமாக பார்க்கும்போது எனக்கு எது வந்தாலும் அது இறைவனை தருகிறார். நன்மை வந்தால் அது இறைவன் தந்தார், தீமை வந்தாலும் அது இறைவனுடைய விளையாட்டு. ஸோ அனைத்தையும் இறைவனுடைய திருவிளையாடலாகவே நாம் பார்ப்போம். அப்படி இறைவனுடைய திருவிளையாடலாக பார்க்கும்போது நம்முடைய செயல்கள் அனைத்தும் மேன்மை மிகுந்த செயல்களாக மாறிவிடும். எவ்விதம் இறைமயமாக பார்ப்பது, எல்லா செயலையும் இறைவனுக்காக எப்படி செய்வது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இறைவன் 63 நாயன்மார்களை நமக்கு உதாரணமாக வைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய அந்த நாயன்மாருடைய வரலாற்றை படியுங்கள். அதில் படித்தோம்னாக்க ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அந்த பெரிய புராணத்துடைய சாரமே இறைவன் தான் உண்மை, இறைவனுக்காக வாழ்கின்ற வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கை, இறைவனுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமான அந்த நித்திய இன்பத்தை தரும். இறைவனுக்காக எப்படி வாழ்வது? அவனுக்காக தொண்டாற்றுங்கள். அவனுக்காக எப்படி தொண்டாற்றுவது? உங்களை இறைவன் எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ, உங்களை எந்த கடமையில் நீங்கள் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த கடமையை இறைவனுடைய பூஜையாக செய்யுங்கள். இதுதான் பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது. ஸோ ஒரு நாயன்மார் பார்த்திங்கனாக்கா துணி துவைப்பது அவருடைய கடமை. அந்த துணி துவைப்பதன் மூலமாகவே எப்படி அவர் இறைநிலை அடைந்தார் இதை நாம் பார்க்கலாம். இன்னொரு நாயன்மார் பூஜை செய்வார், பூஜை செய்வதன் மூலமாக எப்படி செய்தார். இன்னொரு நாயன்மார் எடுத்திங்கன்னா புற பூஜை எதுவுமே செய்யலை, அகப்பூஜை மட்டுமே செய்தார், வாயிலார் நாயனார். அதன் மூலமாக எப்படி அவர் பண்ணார். இன்னொரு நாயன்மார் பார்த்தீங்கன்னா கழுத்தளவில் நீர் நின்றுக்கிட்டு பஞ்சாட்சர ஜபம் செய்வார். இன்னொரு நாயன்மார் அவருக்கு இசை நல்லா தெரியும், புல்லாங்குழல் இசை. அந்த இசையின் மூலமாகவே இறைவனை ஆராதனை செய்து நாயனார் அடைந்தார். இப்படி இறைவன் நமக்கு என்ன திறமையை கொடுத்திருக்கிறாரோ அந்த திறமையை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்தல். ஏனென்றால் அந்த திறமை அவன் தந்தது, அவன் தந்ததை அவனுக்காகவே நாம் கொடுக்க வேண்டும். அதை விடுத்து அது எனக்குன்னு நாம் நினைக்கும் போதே கொடுப்பார். ஆனால் அதோடு துன்பம் வேதனை எல்லாமே தந்து, பந்த பாசமும் தந்து, மீண்டும் பிறவியை தந்து, மீண்டும் மீண்டும் நாம் இறைவனுக்கு புறம்பாக, இறைவனோடு இருந்தாலும் இறைவனுக்கு புறம்பாகவே வாழ்கின்ற ஒரு அவல நிலை. ஸோ இறைவன் ஒரு பெரிய ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி. ஆனால் அந்த சக்கரவர்த்தி கோட்டைக்குள்ளே இருக்கிறார். நாம் கோட்டைக்குள் வெளியில் நின்று பிக்ஷை எடுத்துக்கிட்டு ஈந்தி கொண்டு இருக்கிறோம். அந்த கோட்டைக்குள் நுழைவது என்பது என்ன? அந்த அபிமானத்தை விடுவது. எனது, நான் எனது என்பதை விடுத்து, இறைவா நீ உனது, நீ தந்த இந்த திறமையை உனக்கே அர்ப்பணம் செய்கிறேன். எனக்கு எழுத்து நன்றாக வரும், நன்றாக எழுதுவேன் என்றால் அந்த எழுத்தின் மூலமாக செய்கின்ற பணிகளை அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். எனக்கு ஓவியம் வரைவதென்றால் அந்த ஓவியத்தினை, அந்த செயலை அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும்.
ஆஃபீஸில் என்னை வைத்திருக்காங்க, அந்த வேலையை அவருக்காகவே அர்ப்பணம் செய்ய வேண்டாம். இப்படி செய்வதன் மூலமாக சுககால் நின்று இந்த ஒரு உண்மையை எனக்கு உணர்த்தி விட்டு, எல்லாமே நீ தான். இங்கே நான் சொல்வது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி இந்த தாயுமானவருடைய இந்த பராபரக்கண்ணி நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இவர் சொல்வது அந்த பரிபூர்ணானந்த நிர்விகல்ப சமாதி அல்லது அந்த ஒரு சகஜ சமாதி, அந்த நிலையை எனக்கு தந்துவிட்டு, சில நேரம் தந்துவிட்டு மீண்டும் என்னை மயக்க வேண்டாம். இந்த நின்றுனாக்கா நிலை பெறுவது, இறைவனும் நானும் இறைவனுடைய அந்த நிலையில், அதாவது நான் ஒரு இறைவனுடைய பக்தன், இறைவனுடைய குழந்தை, இறைவனுடைய தொண்டன், இந்த ஒரு பாவனையில் நாம் நிலை பெற வேண்டாம். இந்த பாவனையில் நிலை பெறுவதற்காகத்தான் 4 விதமான மார்க்கங்களை சைவ சித்தாந்தம் குறிப்பிட்டிருக்கிறது. அது சரியை இந்த உடம்பின் மூலமாக ஆற்றுகின்ற தொண்டு, வேண்டிய எல்லா செயல்களும், பூஜை செய்பவர்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நாம் செய்து கொடுப்பது. அடுத்து கிரியை, பூஜை செய்வது, புறப்பூஜை. அடுத்து யோகம், அகப்பூஜை. அகப்பூஜையின் மூலமாக மேலும் மேலும் இறைவனிடத்தில் ஆழ்ந்து விடுவது. அடுத்து ஞானம், எந்த இறைவனை நான் தொழுதேனோ, எந்த நிலையை தியானித்தேனோ அந்த இறைவன் மட்டும்தான் இருக்கின்றார், இந்த ஜீவாத்மன் அவரோடு கலந்துவிட்ட அந்த நிலை, அந்த யோகத்தில் அந்த ஞானத்தில் நிலை பெறுதல். ஸோ இந்த ஒரு ஞானத்தை எனக்கு சில நேரம் தந்துவிட்டு மீண்டும் இந்த ஜீவாத்ம போதத்தை தந்து விடாதே. அந்த ஆன்ம போதத்தில், சிவஞான போதத்திலேயே நான் எப்போதும் இருக்க வேண்டும். ஸோ இந்த ஒரு ஞானத்தை எனக்கு தந்தருளுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறார். ஸோ நம்ம இந்த உலகத்தில் பார்த்திங்கனாக்கா எல்லோருமே வாழ்வது இன்பத்திற்காக. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஆனந்தத்திற்காக தான் வாழ்கிறோம். இந்த ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் நாளைக்கு இதை விட நல்லாயிருக்கும், இந்த செயல் செய்யும்போது இதை விட நமக்கு சந்தோஷம் கிடைக்கின்றதுக்காக தான் செய்கிறோம். இந்த சுகம் என்பது ஒன்று விஷய சுகம், விஷயங்கள்னால, பொருட்களால், மனிதர்களோடு தொடர்பு கொள்வதால் வருகின்ற சுகம். இது பொருட்களாலும் மற்ற உறவுகளாலும் வருவது. இது அந்த நேரத்தில் இருக்கும், ஆனால் நிரந்தரமாக இருக்காது. அடுத்து மனசுகம், உள்ளத்தில் உள்ள ஒரு திருப்தியான உணர்வு. அந்த திருப்தியான உணர்வு ஏதோ ஒன்றை பெற்ற பிறகு மனம் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான நிலை, ஒரு திருப்தியான நிலை இருக்கும். ஆனால் மறுபடியும் ஏதோ ஒன்றை ஆசைப்படும், அதன் பின்னாடி ஓடும். மீண்டும் அது கழிச்சுனாக்கா ஒரு திருப்தியான உணர்வு, ஒரு அமைதியான உணர்வு. ஸோ இது மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்குது, மீண்டும் மீண்டும் இதே மாதிரி போகிட்டு இருக்குது. ஆனால் ஆன்ம சுகம் என்பது எது இருக்கிறதோ அதிலேயே நிலை பெற்றிருக்கிறது. பெறுவதும் இல்லை, விடுவதும் இல்லை, வேண்டியது வேண்டாதது எதுவுமே இல்லை, தன்னில் தானாகவே நிற்கின்ற நிலை. இதுதான் கீதையில் சிதப்பிரஜ அடையாளத்தினுடைய முதல் அடையாளமாக சொல்கிறார். பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக ஸ்திதப்பிரஜ ததோ உச்சதே. பார்த்தா யார் ஒருவன் மனத்தில் இருக்கின்ற ஆசைகள் அனைத்தையும் மிச்சமர துறந்து தன்னிலேயே தான் நிலை பெற்றிருக்கிறானோ அவனை ஸ்தித பிரஜன், ஆன்மாவிலேயே நிலை பெற்றிருப்பது. இந்த நிலை பெற்றிருப்பதுனாக்கா எப்பவும் உட்காந்துக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற நிலை இல்லை. எல்லா வேலையும் செய்துக்கிட்டு இருக்கும்போதும் மனம் தைலாதாரை மாதிரி இறை சிந்தனையிலே நினைப்பது. ரமண மகரிஷிகிட்ட ஒருத்தர் போய் கேட்பாங்க, பகவானே நீங்கள் தொடர்ச்சியாக ஆன்ம சிந்தனையை செய்யணும்னு சொல்கிறீங்க, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் ஆந்திராவிலேருந்து வந்தேன். ஆந்திராவிலேருந்து நீங்கள் வந்தபோது இங்கே வந்துட்டீங்க, காலையில் எங்கே போனீங்க? நான் பொருட்களை வாங்கிறதுக்கு போனேன். பொருட்களை வாங்கிறதுக்கு போயிட்ட பிறகு நீங்கள் எங்கே வந்தீங்க? இங்கே வந்தேன். ஸோ உங்களுடைய மனம் திருவண்ணாமலைக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கீங்கிற உணர்வு. அதே திருவண்ணாமலையில் நீங்கள் பொருட்களை வாங்கும்போது அந்த பொருட்களை வாங்கினீங்க, வாங்கிட்ட பிறகு இங்கே ஆசிரமத்துக்கு வந்தீங்க, வந்துட்ட பிறகு ஆசிரமத்தில் இருக்கிற அந்த ஒரு உணர்வு இருக்குது. மறுபடியும் வெளியில் போகிறீங்க, மறுபடியும் ஆசிரமத்துக்கு வந்தோடனே அந்த உணர்வு இருக்குது. ஸோ இதுதான் தொடர்ச்சியான நினைவு. அதாவது நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையை இறைவனுக்காக செய்வது.
அந்த மூலத்திலேயே மனத்தை வைத்திருப்பது. இப்போ நம்ம எந்த வேலை செய்தாலும் சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஒரு குடும்பஸ்தன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா படிக்க வைக்கணும், என்னுடைய மனைவி சந்தோஷமாக இருக்கணும், கணவன் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு எண்ணம் தான் மையமாக இருக்கிறது. அந்த எண்ணத்தை ஆதாரமாக கொண்டு தான் அந்த வேலையே நடக்குது. ஆனால் ஆன்மீகத்தில் சொல்லும்போது இதை தாண்டி இன்னும் செல்லுங்கள், அதிலே நிற்க வேண்டாம். உடம்பு அடையாளத்தோடு மற்றவர்களை காணாதீர்கள். உடல் உணர்வை தாண்டி அந்த ஆன்ம உணர்வோடு உங்களை அடையாளம் காணுங்கள். இறைவனுக்காக வாழுங்கள். உள்ளுக்குள் உரைக்கின்ற அந்த இறைவன் தான் உண்மை. இங்கே இருப்பது அனைத்துமே இறைவனுடையது. அந்த ஒரு எண்ணத்தோடு செய்கின்ற செயல் அனைத்தும் அவனுக்கே அர்ப்பணம். நீங்கள் அலுவலகத்துக்கு செல்லுங்கள், வேலையை செய்யுங்கள். அந்த அலுவலகத்தில் செய்கின்ற அந்த வேலையும் இறை பூஜை. அந்த வேலைகளுக்கு பயன்படுகின்ற அனைத்து பொருட்களுமே இறைவனுக்குரியவை. அந்த கட்டிடமும் சரி, அந்த பொருட்களும் அனைத்தும் இறைவனுக்குரியவை. அந்த மனிதர்கள் அனைவருமே இறைவனால் ஆட்டுவிக்கப்படுகின்ற பொம்மைகள். ஒரே ஒரு வித்தியாசம்னாக்கா, நாம் பொம்மைன்னு தெரியாமல் பொம்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிறது தான். சாதாரண மனுஷனுக்கும் மகான்களுக்கும் உள்ள வித்தியாசம்னாக்கா, நான் ஒரு பொம்மை, இறைவனுடைய கருவி என்பதை தெளிவாக உணர்ந்துட்டு தனக்குண்டான கடமையை அவங்க செய்துட்டு இருப்பாங்க. மற்றவங்க தான் பொம்மைன்னு தெரிஞ்சிக்காமல் ஆடுன்னு ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அடி விழும்போது கதறுவாங்க, ஏதோ சந்தோஷம் வரும், உடனே சந்தோஷப்படுவாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ நம்மை இறைவனோடு ஒன்றுபடுத்தி கொள்ள வேண்டும். ஸோ இந்த ஒரு நிலை, இந்த ஒரு உண்மையிலிருந்து விலகக்கூடாது. அந்த ஒரு உண்மையை நான் அடைய வேண்டும். இந்த ஆனந்தம்தான் உண்மையான ஆனந்தம். ஆனந்தோ பிரம்மேதி அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. இந்த ஆனந்தத்தில் நாம் தொடர்ந்து நிற்க வேண்டுமென்றால் அந்த ஒரு மையத்திலிருந்து நாம் விடுபடக்கூடாது. எப்படி இந்த உலக வாழ்க்கை இந்த உடம்பை மையமாக நடக்கிறதோ, அதே போன்று ஆன்மாவை மையமாக கொள்ள வேண்டும். இந்த ஆன்மாவில் மனத்தை மையமாக கொள்வதற்காகத்தான் தினசரி காலையிலும் மாலையிலும் ஜப தியானம் செய்வது. வேலைகளெல்லாம் செய்த பிறகு மாலையில் குறைந்தது 1 மணி நேரமாவது ஜப தியானம் செய்ய வேண்டும். காலையில் 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம், குறைந்தது நாம் சொல்கிறோம். குறைந்தது 1 மணி நேரமாவது ஜபம் செய்தால்தான் பலன் கிடைக்கும். அதுவும் ஒரு நாள் மட்டுமல்ல, தொடர்ந்து. மேலும் அந்த நேரத்தை அதிகரிக்க வேண்டும். 1 மணி நேரம், 1.25 மணி நேரம், 2 மணி நேரம், தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு குறைந்தது 4 மணி நேரம், காலையில் 2 மணி நேரம், மாலை 4 மணி நேரம் நம்மால் ஜப தியானம் செய்ய முடிந்தால் நிச்சயமாக ஆன்மீகத்தில் பல படிகளை நாம் ஏறிவிட்டோம் என்று கொள்ளலாம். ஏனென்றால் காலையில் நீங்கள் ஜபம் செய்யும்போது உங்களுடைய மனம் இறைவனிடத்தில் ஆழ்ந்திருக்கும். மனம் வந்த பிறகு பகலில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த காலையில் நீங்கள் செய்த அந்த தியானத்தின் பலனாக அந்த மனம் இறைவனிடத்தில் இருக்கும். இறைவன் தான் செயல் புரிபவன், நான் உண்மையில் ஒரு கருவி. அவர் என்னை எப்படி இயக்குகிறாரோ அதை நான் அப்படியே செய்கிறேன். அந்த ஒரு மனநிலையோடு எல்லா வேலையும் சிரத்தையோடு செய்வீர்கள். ஒன்று கருவி நிலையில் செய்யலாம், அல்லது நான் செய்கின்ற அனைத்தும் இறைவனுக்கு பூஜையாக செய்கிறேன். ஒன்று அவனுக்கு அர்ப்பணமாக செய்வது, அல்லது நம்மையே அவனுக்கு அர்ப்பணமாக ஒப்படைத்து விடுவது. 2 வழியின் மூலமாக இறைவனிடத்தில் நாம் செல்ல முடியும். ஒன்று செயல்களை அவனுக்கு அர்ப்பணம் செய்வது, அல்லது நம்மையே அவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு செய்கின்ற அனைத்தையும் ஒரு கருவியாக, அவர் எது செய்தாலும் அது என் மூலமாக செய்கிறார், மற்றபடி எனக்கும் இதற்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் அவனோடு இருப்பவன், எனக்கும் அவனுக்குள்ள உறவு மட்டுமே உண்மை, இறைவன் தான் உண்மை, நான் அவனுடையவன். அந்த ஒரு நிலையில் இருந்து கொண்டு அனைத்தையும் சாட்சியாக பார்ப்பது. நடக்கின்ற அனைத்தையுமே சாட்சியாக, செயலை செய்து கொண்டு அந்த செயலையும் சாட்சியாக பார்ப்பது. ஆனால் இந்த செயல் செய்யும்போது ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டும். இறைவனுடைய கருவி என்று வந்துவிட்டால் ஆத்மார்த்தமாக அந்த செயலை செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். இறைவனுக்கு அர்ப்பணம் பூஜையின் செய்யும்போது அறகுறையாக செய்யக்கூடாது. எந்த செயல் செய்தாலும், அது சமையல் செய்தாலும், வீட்டை பெருக்கினாலும், பாத்திரங்களை கழுவினாலும் முழு மனத்தோடு செய்வது. இவ்விதம் செய்யும்போது மனம் நிச்சயமாக தொடர்ந்து ஒரு 3 வாரங்கள் பயிற்சி செய்து பார்த்தாலே ஒரு விதமான ஒரு நிலையை அடைந்துவிடும். அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. அதை நீங்கள் பயிற்சி செய்யும்போது நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். இப்படி செய்யும்போது தான் யோகம் என்பது நம்மிடத்தில் உதயமாகும். யோகம் என்பது ஏதோ தியானத்தில் ஜபத்தில் செய்யும்போது கிடைப்பதில்லை.
தொடர்ந்து இது போன்று செய்கின்ற போது நம்முள் மலர்கின்ற இறைவனுக்கு நமக்கும் உள்ள உறவை மலர செய்கின்ற எதுவோ அதுதான் யோகம். அந்த யோகம், அந்த தொடர்பு மலர்ந்து விட்டால் நாம் எது செய்தாலும் அது அனைத்துமே யோகமாக மாறிவிடும். இப்போ நான் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கும்போது அந்த குடும்பத்தினுடைய அடையாளத்தோடு தான் என்னை பார்ப்பார்கள். இவர் இன்னார், இந்த குடும்பத்தை சார்ந்தவர். அதே மாதிரி என்னை இறைவனோடு அடையாளப்படுத்தி கொள்ளும்போது என்னை நான் அவரோடு தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும். இறைவா, நான் உனக்குரியவன், உன்னுடைய கருவி. இந்த ஒரு நிலை தொடர்ந்து இருக்கும்போது அது யோகமாக மாறிவிடுகிறது. அந்த ஒரு அடையாளம், அந்த ஒரு அபிமானம் கொள்ளும்போது, அந்த பாவனை கொள்ளும்போது செய்கின்ற செயலெல்லாம் அவனுக்கு அர்ப்பணமாக ஆகிவிடுகிறது. ஸோ இந்த நிலையை, இந்த ஒரு உனக்கும் எனக்கும் உள்ள உறவை உணர்த்த வேண்டும் இறைவா. அவ்விதம் உணர்த்திய பிறகு மீண்டும் நான் மயக்கத்தில் ஆகக்கூடாது. காட்டி வாங்காதே, அதாவது அந்த சுகம் காட்டி மீண்டும் அதிலிருந்து என்னை பிரியுமாறு செய்யாதே. அந்த நிலையை கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு மறுபடியும் அதை என்னை விட்டு என்கிட்ட அகற்றி விடாதே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். ஸோ இந்த தியானம், இந்த ஒரு அமைதி, இந்த தொடர்பு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. காலையில் ஜெபம் பண்ணும்போது நல்லா இருக்கும், சில நேரங்களில் திடீர்னு பார்த்தா தூங்கிட்டு இருப்போம். அப்படி இல்லை, அந்த விழிப்புணர்வு இருந்ததுனாக்கா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஜெபம் முடிந்த பிறகும் அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இறைவனுக்கும் நீங்கள் இறைவனோடு இருந்த அந்த ஒரு சாநித்தியத்தை, பிரசன்ஸ் ஆஃப் காட், அந்த உணர்வை நீங்கள் எந்த செயல் செய்தாலும் உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஸோ இந்த உன்னுடைய முன்னிலையை, உன்னுடைய இருப்பினை எனக்கு உணர்த்திய பிறகு அந்த நிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதே. மீண்டும் எனக்கு உடல் உணர்வை தந்து நான் இந்த உடம்பு என்ற உணர்வை எனக்கு கொடுத்து விடாதே. உன்னுடைய உணர்வு, உன்னுடைய தெய்வீக உணர்வு, அந்த தெய்வீக பாவத்தை எனக்கு தந்துவிடு. இதுதான் இந்த பாடலில் அவர் கேட்குறார். ஸோ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல மாயை, மயக்கம் எல்லா பிரச்சனையில் இருக்குது. இன்பம், துன்பம், பிரிவு, சேர்க்கை, இப்படி எல்லாமே இருமைகள் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே அனுபவித்த பிறகு இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. உண்மையில் என்ன என்கின்ற ஒரு ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியின் மூலமாக பெரியவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன, உண்மையில் நமக்கும் இறைவனுக்கு உள்ள உறவு என்ன, உடலுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன. தாய்மானவருடைய மற்ற பாடல்கள் எல்லாம் உடல் பொய் உறவுன்னு சொல்லி ஒரு அத்தியாயத்தில் பல பாடல்கள் இருக்குது. முழுமையாக அந்த தாய்மானவர் பாடலெல்லாம் படிக்கும்போது இந்த உடம்புக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த உலகத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, இறைவனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன நமக்கு புரிய வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவை இந்த நூல்களின் மூலமாக, சாஸ்திரங்கள் மூலமாக நாம் பதிய செய்ய வேண்டும். பதிவு செய்வதோடு இல்லாமல் இதை நான் என்னுடைய அனுபவமாக மாற்ற வேண்டும். அவருக்கு கிடைத்த, தாய்மானவர் கிடைத்த அதே அனுபவம் எனக்கும் கிடைக்க வேண்டும். மற்ற மகான்களுக்கு கிடைத்த அதே அனுபவம் எனக்கு கிடைக்க வேண்டும். ஸோ அந்த ஒரு நிலையை அடைவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு பிரார்த்தனை, அடுத்தது செயல்களை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்தல், அத்துடன் ஜெப தியானம் செய்தல், அடுத்தது விவேக வைராகியம். விவேகம் என்பது இறைவன் தான் உண்மை, மற்றவை அனைத்தும் நிழல்கள், மற்றவை அனைத்தும் கருவி, அல்லது மற்றவை அனைத்தும் நிலையற்றவை, மற்றவை அனைத்தும் கனவு, ஏதோ ஒரு பாவனை அவ்விதம் வைத்து கொண்டு தொடர்ந்து இறைவனையே பற்றி மகான்கள் சொன்ன அந்த பாதையில் நாம் சென்று விட்டோமானால் நிச்சயமாக நமக்குள் அந்த ஆன்மீக உணர்வு என்பது மலர்ந்துவிடும். அந்த ஆன்மீக உணர்வு மலரும்போது என்ன ஆகும்? மனத்தில் தோன்றுகின்ற எண்ணங்களை நாம் சாட்சியாக பார்ப்போம். ஆசைகள் தோன்றினால் இது ஆசை என்று நமக்கு தெரிந்துவிடும். அடுத்தது எண்ணங்கள் பின்னாடி, அந்த ஆசைகள் பின்னாடி நாம் ஓட மாட்டோம். அவ்விதம் ஓடாமல் இருக்கும்போது மனம் ஓடாது. ஏனென்றால் நாம் ஓடினால்தான் அது ஓடும். நாம் அதன் பின்னாடி ஓடுவதை நிறுத்திவிட்டால் அது நின்றுவிடும். இது தொடர்ந்து நாம் சாட்சியாக இருந்து பார்க்கும்போது என்ன ஆகுது? மனம் ஒரு நிலைப்படும் என்றால் செய்கின்ற அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்வது. அவ்விதம் செய்ய செய்ய இன்னும் அமைதியில் ஆழ ஆழ ஆனந்தம். ஸோ ஆனந்தமும் அமைதியும் ஒன்று சேரும்போது இன்னும் ஆனந்தம், இன்னும் அமைதி. அடுத்தது இறை தரிசனம்.
அந்த இறை தரிசனம் நமக்கு கிட்டும்போது நிரந்தர அமைதி, நிரந்தர ஆனந்தம். முதலில் கேட்டல், அடுத்து சிந்தித்தல், அடுத்து தெளிவு பெறுதல், அடுத்து செயலில் கொண்டு வருதல், அடுத்தது அதுவாகவே ஆதல். ஸோ இதைத்தான் மகான்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். முதலில் நாம் பசு என்ற நிலையிலிருந்து பதிக்கு அந்த பாசம் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த பாசத்தை உணர்ந்த பிறகு தலைவனான பதியை உணர வேண்டும். எனவே நாம் பசு பாசத்திலிருந்து விடுபட்டு பதியான அந்த இறைவனிடத்திலேயே நிலை பெற வேண்டும். அவ்விதம் நிலை பெற்றுவிட்டால் நம்முடைய சிந்தையானது மயங்காது. ஸோ இந்த ஒரு பிரார்த்தனை என்றால், இறைவா, உலகியல் மயக்கங்கள் எதுவும் என்னை வரக்கூடாது, என்னை சூழக்கூடாது. அவ்விதம் சூழ்ந்தாலும் நான் கலங்காமல் சாட்சியாக இருக்க வேண்டும். உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை உணர்ந்து அதிலேயே நிலை பெற வேண்டும். அதில் நிலை பெற செய்த பிறகு உண்மையாகவே உனக்கும் எனக்கும் உள்ள அந்த தொடர்பு, அந்த நிலையை, இறை அனுபூதியை எனக்கு உணர்த்து காட்டிவிடு. அந்த இறை அனுபூதியை பெற்றுவிட்ட பிறகு மீண்டும் நான் மயக்கத்தில் ஆழக்கூடாது, பந்த பாசத்தில் உழலக்கூடாது. இறைவா, இந்த நிலையை எனக்கு தந்தருளுங்கள் சொல்லி தாயுமானவர் இந்த பாடலில் கேட்டிருக்கிறார். அந்த பாடல் தான் நாம் இப்போ பார்த்தோம். அதாவது, மால் காட்டி சிந்தை மயங்காமல் நின்று சுக கால் காட்டி வாங்காதே கண்டாய் பராபரமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் இதை பற்றி நாம் விரிவாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஐ திங்க் இதுவே போதும் நினைக்கிறோம். இதே விஷயத்தை தான் வெவ்வேறு விதவில் சொல்லியிருக்கிறோம். இப்போ நேரம் ஆகிவிட்டது. திருப்புகழ்லேருந்து ஒரு பாடலும், அடுத்து திருவாசகத்திலேருந்து ஒரு பாடலும் ஒப்புமையாக சொல்வதற்கு வைத்திருந்தோம். திருவாசகத்திலேருந்து ஒரு பாடல் மட்டும் நாம் இப்போ பார்த்து இதை முடிப்போம். அதில் அவர் சொல்கிறார், இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை எப்படி செய்வது, அதற்கு வழி என்ன, அதை சொல்கிறார். சிந்தனை நின் தனக்கு ஆக்கி, நாயினேன் தன் கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி, வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி, ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே இரண்டு மிளி தனியே நேர்க்கே. ஸோ இதுதான் அந்த தாய்மானவர் கேட்கின்றதும். இறைவா, என்னுடைய சிந்தை உனக்காக ஆக வேண்டும். நாயை போன்று இழிந்த நிலையே இருக்கின்ற அந்த உடல் உணர்வோடு உழல்கின்ற அந்த ஜீவாத்ம போதத்திலிருந்து நான் விடுபட்டு என்னுடைய நோக்கம் அனைத்தும் இந்த உலகியல் விஷயங்களுக்காக அலையாமல் கண் இணை, இரண்டு கண்கள், கண் இணை, இங்கே இரண்டு கண்கள் சொல்வது என்னுடைய நோக்கம், வாழ்க்கையினுடைய நோக்கம், உன்னுடைய திருவடிகளை அடைவதற்கு என்னுடைய முழு நோக்கம். காலையில் எழுந்திலிருந்து இரவு படுக்கின்ற வரைக்கும் உன்னையே சிந்தனை செய்வது, உனக்கே அர்ப்பணம் ஆவது. இதுதான் கண்கள். கண்கள் நமக்கு பாதையை காட்டுது, அதாவது வெளியில் இருப்பதை காட்டுகிறது. இதை கொண்டு நாம் எங்கே செல்ல வேண்டும் என்பதை உணர்கிறோம். இந்த கண் என்பது இறைவனை அடைவதற்கான பாதை. இருமை மயக்கத்திலிருந்து விடுபட்டு தெளிந்த நிலையை அடைவதற்கு அந்த திருப்பாத போதுக்கு ஆக்கி, அவ்விதம் செய்யும்போது என்ன ஆகுது, என்னுடைய வாழ்க்கையே உனக்காகவே ஆகிவிடுகிறது. நான் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் உனக்கு அர்ப்பணமான மலர்களாக மாறிவிட்டன. கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆளாக்கினும் போது என்னுடைய சிந்தை முழுவதும், என்னுடைய நோக்கம் முழுவதும் உனக்கே நிற்கும்போது வந்தனை, நான் செய்கின்ற எந்த செயல், அது காய்கறி நறுக்குவதாகட்டும், சமையல் செய்வதாகட்டும், கூட்டுவதாகட்டும், அலுவலகத்தில் வேலை செய்வதாகட்டும், எல்லாமே ஒரு மலர்களாக உனக்கு ஆகிவிட்டது. வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி. ஸோ பேச்சை குறைத்து எது தேவையோ அதை பேசுவது. அங்கே நடக்கிறதோ இல்லை இங்கே நடக்கிறதோ, அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதோ சொல்லி புலம்போதோ இல்லை பெருமை சொல்வதோ, இது எல்லாம் இல்லாமல் எது தேவையோ அந்த பேச்சை முடித்து விட்டு முடிந்த அளவுக்கு இறைவனை பற்றி பேசுவது, இறைவனை பற்றி சிந்தனை செய்வது. இவ்விதம் ஐம்புலன்கள் ஆற வந்தனை. பேச்சுன்றது இங்கே ஒரு ஊமை. எல்லா விஷயத்திலும் இதையே தான் நாம் செய்ய வேண்டும். அவ்விதம் செய்யும்போது தான் ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெரும் கடலே. இவ்விதம் என்னை முழுமையாக உனக்கு சமர்ப்பணம் செய்யும்போது நீ எனக்குள் புகுந்து என்னை ஆட்கொள்கின்ற அந்த விச்சை வித்தை. எத்தகைய வித்தைனாக்கா, நாம் பெரிதும் எதிர்பார்க்கின்ற, பெரிதும் விரும்புகின்ற, எப்போதும் நமக்கே உரித்தான அந்த அமுத பெரும் கடல் என்னுள்ளே இருக்கிறது. நான் அமுதமயமானவன், பேரின்பமயமானவன், மரணமில்லா பெருநிலை
கொண்டவன். இது போன்ற ஒரு உண்மையை நான் உணர்ந்து கொள்கிறேன். இவ்விதம் உணர்ந்ததால் என்ன ஆகுது? நீ உன்னை எனக்கு தந்து விட்டாய். இறைநிலையாகிய ஒரு இந்த நிலையை எனக்கு உணர்த்தியதன் மூலம் நீ என்னுள் வந்து விட்டாய். உன்னையே எனக்கு கொடுத்து விட்டாய். அப்போது செந்தாமரை காடு அணைய தனிச்சுடரே, இரண்டுமில்லை தனியே நேர்க்கே, தனித்துவம் வாய்ந்த சுடரே, பந்த பாசம் எல்லுமே இல்லாமல் நான் உனக்காகவே ஆகிவிட்டேன். இறைவா, இந்த தனிச்சுடர் என்பது போய்விட்டது. உடல், உயிர், பதி, பாசம் இது போன்ற எல்லாமே வேற்றுமைகள் அனைத்தும் மறைந்து விட்டது. இருப்பது நீயே. இந்த ஒரு நிலையை நாம் உணர வேண்டும். அந்த நிலையை உணர்வதற்கு இறைவன் அருள் புரியட்டும். மீண்டும் மீண்டும் இந்த பராபர கன்னி செய்யுளை சிந்தனை செய்து அந்த செய்யுள் உணர்த்துகின்ற அந்த வழியை நாம் பயணிப்பதற்கு முயற்சி செய்வோம். அவ்விதம் பயணம் செய்து இறை அருளால் இறை அனுபூதியை பிரிவிலேயே பெற்று பேரின்பம் அடைவோம். அதனால் இறைவனுக்கு இந்த பிரார்த்தனை மால் காட்டி சிந்தை மயங்காமல் நின்று சுக கால் காட்டி வாங்காதே கண்டாய் பராபரமே. அடுத்தது இந்த நிலை வந்துவிட்டால் என்ன நடக்கும்? அடுத்த கண்ணில் சொல்றார், எப்பொருளும் நீ, எனவே எண்ணி நான் தோன்றா வைப்பை அழியா நிலையாய் வையாய் பராபரமே. ஆக்சுவலாக இந்த கன்னி எது சொல்ல வருதோ அதனுடைய விளக்கமாக அடுத்த கண்ணி, எது எல்லாமே நீ தான். இந்த ஒரு நிலையை ஒரு வைப்பு நிதியாக, எப்படி பிக்சட் டெபாசிட்டில் ஒரு அமௌண்ட் இருக்குது, 1 கோடியோ 2 கோடியோ ஏதோ ஒன்று, ஆனால் அது மாதம் மாதம் எனக்கு வருமானம் வரும். அதிலிருந்து அந்த வருமானத்தில் கொண்டு நான் வாழ்கிறேன், ஓய்வூதியம். நீ இந்த ஒரு ஞானத்தை தந்த பிறகு அந்த ஞானத்தை ஆதாரமாக கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அது நடக்க வேண்டும். அது போன்ற ஒரு பொருள் கொண்ட அந்த கண்ணினுடைய விளக்கத்தை வரும் வியாழன் என்று நாம் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.